வெல்கம் டு இன்ஸ்பிரேஷனல் டாக்கீஸ். இன்னைக்கு வீடியோவில் வெள்ளால காலேஜ் ஃபார் விமன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அவைலபிளாக இருக்க ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திண்டல், ஈரோடில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் 1970 இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் 50+ இயர்ஸாக இந்த காலேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ் ஈரோடில் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான். அண்ட் எது கூட அஃபிலியேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்க பாரதியார் யூனிவர்சிட்டியோட இந்த காலேஜ் அஃபிலியேட் ஆயிருக்கு. இது ஒரு விமென்ஸ் காலேஜ். ஸோ கோயடும் இருக்குது. அது நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது விஇடி ஐஏஎஸ் அப்படின்னு செப்பரேட்டான காலேஜ், கோஎட் காலேஜும் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு. பட் வெள்ளால காலேஜ் ஃபார் விமன் இது விமென்ஸ் காலேஜ் மட்டும்தான். அண்ட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 6000+ ஸ்டூடெண்ட்ஸ் பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபேக்கல்ட்டி கவுண்ட் வைஸ் இங்கே 200+ன்னு கொடுத்துருக்கேன். பட் இங்கே மோர் தென் 200 ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யூஜியில் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ்டு கோர்சஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் எய்டட்னா என்ன அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறது தான் எய்டட் கோர்சஸ். ஸோ என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிஏல ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், ஃபைனலாக பிகாம் காமர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா பிஏல தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நெக்ஸ்ட் பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ் சிஏ, ஃபிசிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெகுலர், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடிஷனல், அதாவது இர்ரெகுலர் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா அனலிட்டிக்ஸ், பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், பிகாம் ரெகுலர், பிகாம் irregular. Next BCom corporate secretaryship, BCom corporation, BCom commerce with computer applications, BCom e-commerce, BBA CA, BCom professional accounting, BCom with accounting and finance, BCom banking and insurance, BSc geography. ஸோ இதெல்லாம் தான் யூஜியில் நமக்கு அவைலபிளாக இருக்க கோர்சஸ். யூஜியில் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ்ட். நெக்ஸ்ட் பிஜியில் இருக்க கோர்சஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எய்டடில் எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், MSc Botany, MCom Commerce, MSc Chemistry. Next Self Financeல MA English Literature, MSc Mathematics, MSc Physics, MSc Computer Science, MSc Foods and Nutrition, MLISC, MCom Corporate Secretaryship, MCom Commerce with Computer Applications, MCA Lateral Entry. இதெல்லாம் தான் யூஜி அண்ட் பிஜியில் அவைலபிளாக இருக்க கோர்சஸ். நெக்ஸ்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி. ஸோ நீங்கள் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மோர் தென் 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பிளேஸ் ஆகிடலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு இங்கே தனியாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்லேயே உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணின்னு எல்லா ட்ரைனிங்கும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறையா எம்ப்ளாய்மெண்ட் செக்டார் பேஸ் பண்ணி, கரியர் பேஸ் பண்ணி நிறைய கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அது பிரேக் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி கம்பெனிஸ் காமனாக வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பைஜூஸ், கோரா ஹெல்த், கோச்சுவிட்டி, CTS, Focus Edumatics, High Citizen Life Skills, Infosys, Zaro Education, KSR Job Fair, Next Gen Solutions, Surety IMF, TCS, Vertex Technologies, VET IAS Job Fair, Wipro, Accenture, இது மாதிரி வேரியஸான கம்பெனிஸ், KGISLன்னு வேரியஸான கார்பரேட்லேருந்தும் அண்ட் காமன் லோக்கல் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தும் வருவாங்க. இங்கே சிலது மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இங்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடலாம் அப்படின்னு ஷுவராக சொல்ல முடியும். ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் நீங்கள் வரியே பண்ண வேணாம்.
நெக்ஸ்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அஃபோர்டபுளான ஃபீ ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிறது எய்டடுக்கு மட்டும்தான். அதாவது நீங்கள் பெஸ்ட் மார்க்ஸ் எய்டடில் எப்படி உங்களை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு பெஸ்ட் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அபவ் இப்போ ஃபார் ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் இப்போ நீங்கள் யூஜி எடுக்கிறீங்க அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் அரௌண்ட் வந்து 190 ப்ளஸ் இல்லை 185 ப்ளஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து இங்கே வேகன்சிஸ் பொறுத்து உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணுறீங்க அதுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆவரேஜாக அரௌண்ட் வந்து உங்களுக்கு 3000 ப்ளஸ் வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இது வந்து வேரி ஆகலாம் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும். அண்ட் இது வந்து ஷியோராக இந்த ஃபீஸ் தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் முன்ன பின்னா வேரி ஆகும். உங்களோட கோர்ஸ் வைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான எல்லா அம்யூனிட்டிஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. லைக் ஹாஸ்டல் உங்களுக்கு இங்கே செக்யூர்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ ஹாஸ்டலில் உங்களுக்கு ஒரு ரூமுக்கு வந்து அரௌண்ட் 2 to 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஹைஜீனிக்கான வகையில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரூமில் உங்களுக்கு காட் ஷெல்ஃப் ரீடிங் டேபிள் சேர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் காமன் ரீடிங் ரூம் டிவி ரூம் அண்ட் வைஃபை ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அன்இன்டரப்டட் பவர் சப்ளை தான். அண்ட் 24/7 உங்களுக்கு மெடிக்கல் கேரும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு வாட்டர் சப்ளை ஆரோ வாட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஹாஸ்டல்னா டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அங்கேயும் இண்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் அப்படின்னா நீங்கள் வரி பண்ண வேணாம். சிசிடிவி கேமராஸும் இருக்குது. அண்ட் செக்யூரிட்டிஸும் அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ செக்யூர்டான ஹாஸ்டல் தான். நெக்ஸ்ட் லைப்ரரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு 82,000 ப்ளஸ் வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து அங்கே இருக்குது. டிஃப்ரெண்ட் பீரியாடிக்கல்ஸ் அரௌண்ட் 100 ப்ளஸ் பீரியாடிக்கல்ஸ் ஜேர்னல்ஸ் ஜேர்னல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் லைப்ரரியும் உங்களுக்கு பிரிண்டிங் ஃபெசிலிட்டிஸும் இன்டர்நெட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான புக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சூஸ் எடுத்துக்கலாம் அண்ட் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேரியஸான இண்டோர் அண்ட் அவுட்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வாலிபால் ஃபுட்பால் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டோர்னமெண்ட்ஸ்க்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் நீங்கள் ஒரு வேளை வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா அது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிலேட்டடாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கெஃபிட்டேரியா ஃபெசிலிட்டிஸ். ஸோ இங்கே கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் 2 to 3 கேன்டீன்ஸ் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஹைஜீனிக்காக அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆடிட்டோரியம் நியூமரஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க அளவுக்கு இங்கே ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அப்பப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். உங்கள் ஸ்கில்ஸ் ஓரியன்ட் பண்ணியும் உங்களால் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் த சிட்டி ப்ளை பண்ணுற அளவுக்கு நியூமரஸான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா அதுக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டாப்பிங் பொறுத்து வேரி ஆகும். அது நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸில் தான் காண்டாக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அலுமினி அசோசியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அலுமினிக்கும் உங்களுக்கு வந்து அலுமினி மீட்டோ எல்லாமே க்ரியேட் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து லேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ தியரி வைஸ் மட்டும் இல்லாமல் நல்ல ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நாலேஜும் உங்களால் கண்டிப்பாக இங்கே கெயின் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்காலர்ஷிப் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது வந்து உங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எய்டட் ஆர் செல்ஃப் ஃபினான்சிங் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும் வேரி ஆகும். ஸோ அது நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது அது எல்லாமே இருக்கும். ஸோ அது ஸ்காலர்ஷிப் பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டேரெக்டாக காலேஜ் தான் காண்டாக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் இந்த காலேஜ்க்கு வேரியஸான வெப்சைட்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 5க்கு கண்டிப்பாக ஓவரால் ஆவரேஜாக 4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெப்சைட்லையும் டிஃப்ரெண்ட் ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ 5க்கு ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ்க்கு நம்ம வந்து 4.3 ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் 5க்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் வந்து உங்களுக்கு நீட்டாக பேசிக்கான எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி வைஸும் வந்து ஃப்ரெண்ட்லியான ஃபேக்கல்ட்டிஸ் தான். கோர்ஸ் கரிக்குலமும் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தியரி வைஸ் ஆல்வேஸ் லேர்னிங்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேரியஸான எக்ஸ்போஷர் கிடைக்கும். நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. காலேஜ் டே ஆனுவல் டே இந்த நிறைய ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தருவாங்க அப்பார்ட் ஃப்ரம் லேர்னிங். ஸோ நல்ல என்விரான்மெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் காலேஜஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க உங்கள் செக்லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து A+ கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ உமன்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து உமன் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலேஜ் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நல்ல சேஃபான காலேஜ் ஈரோடில் அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.